ஆபீஸ்லயும் யாரும் எடுத்து வைக்கல. நீங்க வீட்டுக்கு வர்ற வழியில சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? பாரதி, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் நேரா அப்படியே வீட்டுக்கு தான் வந்தேன். வழியில யார் கூடயாவது காரை நிறுத்தி வச்சுட்டு பேசுனீங்களா? இல்ல காரை நிறுத்திட்டு கடைக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? இல்ல ஆதி, ஆபீஸ்ல நடந்த விஷயத்துல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனால நேரா நான் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கேயுமே காரை நிறுத்தல. நீ வந்ததுல இருந்து நானும் அத்தையும் வீட்ல தான் இருந்தோம். மனோ வந்தப்போ பணம் இருந்திருக்கு. அப்போ எந்த நேரத்துல யாரு எப்படி வச்சிருப்பாங்க? ஆதி, நான் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அந்த லேடி கன்சீவா இருந்தாங்க. டெலிவரி பெயின் வேற அவங்களுக்கு. அதனால நான் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். ஆனா அவங்கள பார்த்தா சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சரி, அப்ப எந்த வழியா வந்தீங்க? எப்பவுமே வர வழியில தான். அவங்கள எந்த ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டீங்க? ஆர்சி ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ மேடம். இவ்ளோ ஈஸியா இந்த வேலை முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேலை கஷ்டமான வேலை தான் மேடம். ஆனா நாங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டோம். வெரி குட் மேடம், அந்த ப்ரொமோஷன் அது இப்ப பாரதி இல்லல. அப்ப நீங்க தானே அடுத்த சீனியர் சேல்ஸ் மேனேஜர். தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ மேடம். இந்த பாரதியை யாரும் ஜாமீன் எடுக்க மாட்டாங்கல்ல மேடம்? எடுத்துட்டு போறாங்க. என்னோட டார்கெட் அவளை ஜெயில வைக்கிறதெல்லாம் இல்ல, திருட்டு பழிய போட்டு அசிங்கப்படுத்துறது மட்டும்தான். உங்க தலைமையில தான் அதெல்லாம் நடக்குதா மேனேஜர் சார்? சார், அது வந்து சரி சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அங்க ஒருத்தங்க செய்யாத தப்புக்கு லாக்அப்ல இருக்காங்க. நீங்க உள்ள போயிட்டு அவங்கள வெளியே அனுப்புங்க. வாங்க. ஏய், எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நீ என்ன பெரிய புலியா? சின்ன புலி. ஏய், எங்க பாரு, இப்போ மரியாதையா எங்க இருந்து போனீங்கன்னா
உயிரோட போவேன், இல்ல உயிரே போயிடும். ஜாக்கிரதை. அமைதியா கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், அடிச்சுதான் எடுத்துட்டு போகணும் போல. மேடம், பணத்தை திருடினது பாரதி இல்ல, இவன் தான். இந்த ஆளு சொல்லிதான் இவங்க 2 பேரும் பணத்தை எடுத்து பாரதியோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்காங்க. என்னமா ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சொன்னாங்க கொஞ்சம் போட்டுங்க. டேய், நீதான் இப்படி பண்ணியா? சொல்லுடா, உன்னதான் கேக்குறேன். நீதான் பணத்தை எடுத்துட்டு போய் பாரதி பேக்ல வைக்க சொன்னியா? ஆமா மேடம், ஆபீஸ்ல நான் வர வேண்டிய போஸ்டிங்க்கு பாரதி வந்துட்டாங்க. அந்த கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டேன் மேடம். ஏண்டா ராஸ்கல், திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய போட்டிருக்க. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா.